என்னங்க CONTRACT இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை வேர்பா வரும்போது எத்தனை அர்த்தங்கள் இருக்கு, எத்தனை உச்சரிப்புகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகே, இது ரிலேட் பண்ணி நான் தமிழ்ல சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வருவேனா, எனக்கு அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவீங்களா? சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ், கடுகடுகடுன்னு ஒரு பார்வை, அதுல அவன் புருவம் சுருங்கி போச்சு. இது எப்படி சொல்வீங்க? கடுகடுகடுன்னு ஒரு பார்வை, அதாவது முறைச்சி பாக்குறது. ஒன் டீப் ஃப்ரவுன், புருவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ். சோ இங்க வந்து அந்த சுருங்கி போறதுக்கு தான் கண்ட்ராக்ட் அப்படின்ற வேர்பை வச்சு நம்ம சொல்லணும். சோ ஒன் டீப் ஃப்ரவுன் contracted his eyebrows. இன்னொரு தடவை சொல்லுங்க. One deep frown contracted his eyebrows. Very good. சரியா? அடுத்த சென்டென்ஸ், என்னுடைய ஸ்வெட்டரை வெந்நீர்ல துவைச்சதால சுருங்கி போச்சு. ஓகே, என்னோட ஸ்வெட்டர், மை ஸ்வெட்டர் சுருங்கி போச்சு. contracted. My sweater contracted because ஏன்னா I washed it in hot water. இப்படி சொல்லலாம். வெரி குட். சரியா? இன்னொரு தடவை சேர்த்து சொல்லுங்க. இன்னொரு தடவையா? My sweater contracted because I washed it in hot water. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ், அந்த பயணம் போதுதான் அவனுக்கு மலேரியா தொத்திக்கிச்சு. ஓ, அந்த பயணத்தின் போதுதான் அவனுக்கு மலேரியா வந்து தொற்று வந்துருச்சு. ஆமா. ஓகே, இது வந்து he contracted malaria அந்த பயணத்தின் during that trip இப்படி நம்ம சொல்லலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, he contracted malaria, அதாவது அவன் தொற்றை வந்து வாங்கிட்டான். எப்போ? during that trip. He contracted malaria during that trip. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், புதுசா ஒரு ஆபீஸ் கட்டுறதுக்காக அந்த கம்பெனி ஒரு பில்டரோட, அதாவது ஒரு கட்டுமான நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுச்சு. சொல்லுங்க. The company contracted a builder to construct the new office. இப்படி நம்ம சொல்லலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. The company contracted a builder to construct the new office. இப்படி சொல்லலாம். வெரி குட். ஏன் இந்த சென்டென்ஸ்ல வந்து contracted அப்படின்னு உச்சரிச்சீங்க? முதல் 3 சென்டென்சஸ்ல வந்து contracted அப்படின்னு தான உச்சரிப்பு சொன்னீங்க. Why? இந்த CONTRACT இந்த வார்த்தை வேர்பா வரும்போது ரெண்டு ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கண்ட்ராக்ட், இந்த ஃபர்ஸ்ட் 3 சென்டென்சஸ்ல நம்ம பார்த்தோம். சரி. ரெண்டாவது ப்ரொனன்சியேஷன் நவுனை எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி கான்ட்ராக்ட். சரியா? இந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற இந்த ப்ரொனன்சியேஷன் ஒப்பந்தம் அப்படின்ற மீனிங்ல வரும்போதெல்லாம் யூஸ் பண்றதுதான் கரெக்ட். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. சரியா? அடுத்த சென்டென்ஸ், அந்த பள்ளி துப்புரவு பணிகளுக்காக ஒரு உள்ளூர் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுச்சு. உள்ளூர் நிறுவனம் அப்படின்னா லோக்கல் கம்பெனி, துப்புரவு பணி அப்படின்னா கிளீனிங் சர்வீசஸ். ஓகே, the school contracted with a local company for cleaning services. Very good. இன்னொரு the school contracted with a local company for cleaning services. இங்கேயும் வந்து contracted தான். ஏன் அப்படின்னா இதுவும் வந்து ஒப்பந்தம் அப்படின்ற அர்த்தத்துல தான் வருது. வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், அவசர சிகிச்சை காலத்துல உதவியா இருக்கணும்னு அந்த மருத்துவமனை பல மருத்துவர்களை ஒப்பந்தத்தின் பேர்ல பணி நியமனம் செஞ்சது. ஓகே, the hospital contracted many doctors in எதுக்கு? to help. எப்போ? during the emergency. very good. இன்னொரு தடவை சொல்லுங்க. the hospital contracted many doctors in to help during the emergency. சூப்பர். அடுத்த சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ், அவங்க குடும்பங்களோட ஒப்புதல் இல்லாமையே அவங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, this one they contracted, இங்க வந்து contracted தான். they contracted a marriage without their family's approval. இன்னொரு தடவை சொல்லுங்க. they contracted a marriage without their family's approval. very good. ஏன் contracted a marriage? இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்மல் இங்கிலீஷ். இது சரி, இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா they got married without their family's approval அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் இங்கிலீஷ். இப்போ வந்து அவ்வளோவா பயன்பாட்டில் இல்லை. இருந்தாலும்
தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்லது. வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, CONTRACT, இந்த வார்த்தையை வேர்பா யூஸ் பண்ணும்போது என்னென்ன அர்த்தங்கள்ல வருது, அதுக்கு என்னென்ன உச்சரிப்புகள் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் எடுத்து வச்ச இந்த சென்டென்சஸ். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ரைட். ஸோ இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.